இன்னும் கீழே போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. இறக்கத்துலையும் நடந்து போச்சிட்டான். இது வந்து கொடுமையிலையும் கொடுமைங்க, இறக்கத்தில் நடந்து போகிறது. சும்மா ஏறி உட்காந்துலே சல்லுன்னு போவோம். அங்கே போய் நம்ம வந்து இறங்கி போகணும். செம்ம சீனிக் வியூ, ஜாலியாக இறக்கம் ஏறி இறங்கி போகலான்னு பார்த்தா அங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். ஏண்டா டேய், ஒரு வழியாக குருமிக்கு வந்துட்டோங்க. தான் தெரியுதுல, இதுதான் குருமி. இங்கேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தான், ஃபுல்லாக இறக்கும். ஆனால் என் நேரம் நான் உருட்டிட்டு போகிறேன். சொல்லியிருந்தேன்ல பங்க்சர் ஆகிடுச்சின்னு. இப்போ பார்த்து எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு தெரிலங்க. நல்லா தான் இருந்துச்சு சைக்கிளு, பட் என்ன ஆச்சுன்னு தெரில. சரி பங்க்சர் தான் ஆயிருக்கான்னு காற்றடைக்க வந்தேன். காற்றுக்கா சரி அடிக்க மாட்டேன்னாரு. ஆனால் இந்த நாசில் அடிக்கலான்னு சொன்னேன். இது நம்ம பைக் நாசில் தானே. இந்த ரூம் தாங்க இந்த ஒரு ரேட்டுக்கு வந்து 500 ரூபா. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2K, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். இப்போ வந்து நான் இங்கே பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டி தான். குளிக்கணும் இல்லை, குளிச்சுட்டு கிளம்பணும். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் நோமாட்சி கன்னியாகுமரி சத்வரியா சோலோ செகண்ட் ட்ரிப்பில் இன்றைக்கி நேபாளில் டே 15. நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு காசை கொடுத்து கிளம்ப வேண்டியதான். இப்போது இல்லைங்க, கொடுத்துட்டு கிளம்பலாம். ரூமு அப்புறம் நைட்டு சாப்பிட்டது, காலைல சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து வந்து 1000 ரூபாய் கேட்டாங்க. ஸோ 1000 ரூபாய் போச்சு இதில். இன்றைக்கி நைட்டு அது டென்ட் போட பார்க்கணும். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க ஏரியாவில் டென்ட்டு போட முடியாதுல்ல. அங்கே இங்கேயே பாருங்களேன், ஃபுல்லாக மலையாக இருக்குது. ஸோ இங்கே எங்கேயும் டென்ட்டு போடுற சைடில் கூட போடுற மாதிரி இருக்குது. பட் இங்கே போட முடியாது, இல்லை ஒரு ஸ்லோப்பியாகவே இருக்குது ஃபுல்லாகவே. இல்லைனா ஒன்று அப்ஹில்லாக இருக்குது. ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ரூமில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் சன்கோஷி பிரிட்ஜு. இந்த 2 மலையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் இது. அங்கே சின்ன பசங்க குளிக்கிறத பார்த்தோன்னா எனக்கு குளிக்கணும்னு தோணுது. ஆனால் செம குளிருங்க. இந்த குளிரில் ஆல்ரெடி நான் காலையில் ரூமில் குளிச்சிட்டேன்ல, இந்த செமக்குள்ளே குளிக்க முடியாது. அதனால தான் குளிக்காமல் போகிறேன். இல்லைன்னா எங்கே ரிவரை பார்த்துல அங்கே இறங்கிடுறது. இந்த ப்ராவிடன்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஒக்லதுங்கா. இதுக்கு அடுத்த உள்ள ஏரியாவிலேருந்து உங்களுக்கு எவரெஸ்ட் கீழேருந்தே பார்க்கலான்னு சொன்னாங்க. நான் இன்னும் அதுக்கு தான் வெயிட்டிங்க. ஃபுல்லாக ஏற்றமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இன்னும் ஒரு 4 டேஸ்ன்னு நினைக்கிறேங்க. 4 டேஸ் மட்டும் உருட்டிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு. இது வரைக்கும் நான் டிவிலையோ புக்ஸில் தான் எவரெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கேன். எனக்கு இதை நேரில் பார்க்கணும். இட்ஸ் மை ட்ரீம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என் ரூட்லேயே நேபாள் வராது, பட் எனக்கு எவரெஸ்ட்க்கு நான் நேபாளுக்கு வந்தேன் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பார்க்காம இருந்தேன் எப்படி? கொஞ்சம் பாருங்கள், இங்கேருந்து விழுந்தா ஐயோ. நம்ம உருட்ட ஆரம்பித்து ஒரு 5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரமாக உருட்டிகிட்டு இருக்கேன், எதுவுமே சாப்பிடல. 2 லிட்டர் தண்ணி. லிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் லைட்டாக வெடி போடுற மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட்டாக லடாக் போகும்போது இப்படி தான் ஆச்சு. இங்கே தான் மெடிக்கல் ஷாப் இருந்தால் வேஸ்லின் வாங்கி போடணும். சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்குது. ஸோ காரோ பஸ்ஸோ லாரியோ இதுலேயும் போக முடியாது. பைக்கில் போகணும், இல்லைனா சைக்கிளில் போகணும். நான் ஒரு என்வாமெண்டலிஸ்ட், ஸோ பைக்கில் போக முடியாது. ஐ ப்ரிஃபர் சைக்கிள், இல்லை நடந்தாது போகலான்னு தான் போயிட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூகுள் மேப்ஸில் இந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டல் காணிச்சுது, அதான் இங்கே வந்தேன். பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் கேட்டு பார்ப்போம். இங்கே ஹோட்டல் இல்லையா, கொஞ்சம் தூரம் போகணுமா, ஒரு 10 நிமிஷம் நடக்கணும்னாங்க. போய் பார்ப்போம் என்ன கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அண்ட் சாப்பாடு சேர்த்து 800 ரூபா ஆகும்னாங்க. வேறு வழியில் இல்லை. இங்கே ஃபுல்லாக வந்து காடாக இருந்துச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் காடு தான் இருக்குது. இங்கே டென்ட்டும் எங்கேயும் போட முடியாது. ஸோ வழியில் எடுத்தாகணும். நேற்று இன்னைக்கு மட்டுமே 2000 ரூபா ஆயிடுச்சு ஸ்டேக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீ டென்ட்டு போட பார்க்கணும். மலை ஏற ஏற ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாது தானே இது. தேங்க்யூ. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு 4 சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கேட்டாங்க. வேறு வழியில் கொடுத்தோன்னா ஆகணும். வேறு எங்கெங்கே கடையும் இல்லையா. நான் இனி வந்து சத்து மாவு இருக்கேன்ட 2 கிலோ, அதை வந்து ஃபுல் எவரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு தான் வச்சுருக்கேன். அதனால இன்னும் அதை தொடாமலே வச்சுருக்கேன். பார்க்கலாம். இனி இங்கேருந்து அடுத்தது இன்னொரு 3 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீநாபன்.